ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் பாலக் பன்னீரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டா அது நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு நார்மல் வாட்டரில் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் பாதாமும் முந்திரி மட்டும் ஊற வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதை அரைக்கும் போது அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு அந்த கீரையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு ஆல்ரெடி பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து 2 பட்டையும் 2 கிராம்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாலக்கீரை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக. ஸோ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நமக்கு வந்து பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சு அதோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலக்கீரையும் நம்ம கண்டிப்பாக வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கிட்ஸும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியான வேலையும் இருக்கும் நமக்கு ஒரு டின்னர். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.